பைங்கடக இன்னூதும் ஞானகிரி வேல்முருகன் கண்ணதனே தெய்வ யானையம்மாள் திருவுடல் குடலுக்கு மெய்யானையம் பதத்தை வேண்டு. முன்னுரை. திருமாலின் கண்களிலிருந்து தோன்றிய அமதவல்லி சுந்தரவல்லி என்று இரு தேவசக்திகள் தோன்றினர். இவர்கள் நம் குமரக்கடவுளை நோக்கி பன்னெண்டு காலம் தவம் வேண்டினர். அதாவது இமயமலையில் கண்ணூர் சரவணவாயில் அருகில் மரபு தரித்து 6 எழுத்தை உச்சரித்து தோன்றுகின்றனர். எம் தமிழ்நாட்டில் கனகமோதி போர் விளங்கும் நவகோடி முன்வரர் கொங்கண முதலாய் பிரம்மஞான சீர் விளங்கி ஞாழர் குறிப்போடி வகை பொய்கை முளை சிலம்பின் மேவியே விளங்கும் குங்குள இமகூட பர்வதத்தில் வந்து மஞ்சளத்தை வீரவாகு களிச்செய்து வெந்திலல கரங்கன் மீதில் வேட்டையன் அருளிச் செய்தார். வாருதி பரவும் வீரர் மாயேத்தி புரிந்துலேகி சூரர் கோன் கிளையெல்லாம் துணைத்து வேலாயுதத்தார் காயுரல் மேனி வெண்பல் காலனார் கையில் காட்டி வீரவேல் வாழி என்று பின்னலகதனில் வந்தார். வந்தவர் தேவரெல்லாம் காணலகங்களில் கரிந்து இந்திரன் தெய்வ யானையை சென்றறிந்து கந்தனார் தமக்கு தெய்வகன்னியை மதுவை செய்து சிந்தையில் மகிழ்ச்சி எய்து சிறப்பணித்து நாளில் மகதியால் அமரர்களுக்கு தேவர் அதிசயமறியோம் என்று குமரர்வேல் கோபத்தாழ்ந்து கோதை தன்னோடல் மாறி நமதடி தோடி வந்த நாரதர் குறையும் என்றார். புகனும் நம் மனதியார் தன் கோபத்திற்கேற்பச் சொல்லி தாய் கவிழ்ப்புறவ செய்ய பணித்தழுவரே என்று சகமது நடிகார்க்கெல்லாம் தெளிந்துரை தெரியச் சொல்ல சுவாமியானவர் வீரவாகு தேவரை தூதுக்கு அனுப்ப திருவிழம் கொண்டு வருகவென ஆணையிட வீரவாகு தேவரும் சுவாமி முன்னார் வந்து வணங்கி நின்றார். தொழுது நின்றவரை நோக்கி சுவாமியும் கனிவு கூர்ந்து பழுதில் கற்புனையுடைய தெய்வ யானையும் பகந்தை வாய்மை முழுவதும் புகன்ற தெய்வ முனிவரால் முடியவில்லை விழுமிய ஊடல் ஊட்டி விரைவினில் வருக வென்றார். வீரவாகு தேவர் அம்மனிடம் வருதல். சமமாக ஒரு புறத்திலே வைத்துக் கொள்வது எனக்கு சம்மதமாகாது என மொழிந்தார். வள்ளியு நீருமாகி வாழ்ந்து சேர்ந்திருங்களான் இன்னிய வார்த்தை முன்னால் சொல்லவும் சகிக்க மாட்டேன். நல்லவில் கடம் வளர்ந்த காரியம் கண்டே என்று புதிய தெய்வ யானை ஊடல் கொண்டிருந்தார் என்றார். ஸ்தோத்திரம் செய்து தண்டம் செய்தார். எந்தை நாதகனே போற்றி இமயவர் கரசே போற்றி வந்தனை ஆண்டு கொண்ட மகவதி வருகா போற்றி சந்தரமௌலி என்ற சரவணபரணி போற்றி கந்தனே போற்றி போற்றி என்றடி வணங்கி நின்றார். நமவென விழுந்தெழுந்த நாரதமுனியை நோக்கி இமயவர் கரசே என்ற இரவி தெய்வ யானையூடல் அமையும் என்றுமை அழைத்தோம் ஆயலை இருக்கின்ற சமயம் அறிந்து சொல்லி தனியும் என்று அருளிச் செய்தார். நாரதர் அம்மனிடம் தூது.